World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார் நமக்காக நம்ம ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்காக மாதங்கள் தோறும் இலவசமாக நிறையா விழிப்புணர்வோடு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் எல்லாருக்கும் தேவை முயற்சி லாபம். ஸோ இந்த பாவ ரீதியாக நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பயன்படுத்தலாம், இதனுடைய தாக்கங்கள் என்ன, பயன்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்காக விரிவாக சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. வாங்க அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இன்றியமையாத பாவம் இந்த 3ஆம் பாவம் 11ஆம் பாவத்தோட இன்றியமையாமை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குங்கய்யா. பொதுவாக ஜாதகத்தை ரீதியாக எடுத்துக்கும் போது நம்ம லக்னத்தை அடிப்படையாக வச்சு பார்த்திங்கன்னா 12 பாவங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு பாவங்களுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது. ஒவ்வொரு பாவமும் ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயங்களை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு புகழ் வேணும்னா லக்ன பாவம் எடுக்கணும், திருமணம்னா 7ஆம் பாவம், சொந்த தொழில்னா 10ஆம் பாவம், லாபம்னா 11ஆம் பாவம், இப்படி நம்ம ஒவ்வொரு பாவத்தை சொல்கிறோம். இதில் பர்டிகுலராக இந்த 3ஆம் பாவம் 11ஆம் பாவத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கணுன்னாலும் அந்த ஜாதகருக்கு நடக்கணுன்னாலும் முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம கையில் ஒருத்தங்க 1 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன் சார், உங்கள் அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி விடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அக்கௌண்ட் நம்பரை நம்ம மொபைலில் டைப் பண்ணி அனுப்புனா தான் அவருக்கு போகும். இல்லை பணம் கொடுக்குறோம், நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கிக்கிறீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போனால் தான் அந்த பணத்தை வாங்க முடியும். ஸோ அப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் நம்மளோட முயற்சிங்கிறது முக்கியம். அதனால தான் அந்த 3ஆம் பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முயற்சி திருவினையாகும்னு சொல்கிறோம். சொல்லப்போனால் அந்த முயற்சி பாவங்கிற 3ஆம் பாவங்கிறது ஒரு விதியை மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்டது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் எந்த பாவங்கள் கெட்டு போயிருந்தாலும் 3ஆம் பாவம் நல்லா இருந்தால் அவர்களுக்கு மற்ற பாவங்களுடைய கெடுதலை சரி பண்ணுறதுக்கான பரிகாரங்களை செய்கிற அளவுக்கு முயற்சி அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ அந்த முயற்சி பண்ணி எப்படியாவது விதியை மாற்றி அமைக்கலாம், விதியோட வெளிப்பாட்டை மாற்றலாங்கிற அமைப்பு அந்த 3ஆம் பாவத்துக்கு இருக்குது. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த 3ஆம் பாவம். அதே மாதிரி இந்த 11ஆம் பாவத்தை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த பாவமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 11ங்கிறது நம்ம என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறோமோ அதுக்கான சக்ஸஸ் வெற்றியை கொடுக்கக்கூடியது தான் 11ஆம் பாவம். அது மட்டும் இல்லாமல் எந்த பாவ ரீதியான பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். 11ஆம் பாவனாலே தீர்வுன்னு அர்த்தம், நிவர்த்தின்னு அர்த்தம், சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய பாவம்னு சொல்லலாம். இதை தான் ஜோதிடத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 11ஆம் பாவத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே அவர்கள் அதிர்ஷ்டமானவர்கள், அவர்களுக்கு எப்படியாவது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கும். 11ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் தோஷம் இல்லை, அது தோஷம் இழந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்போ அந்த 11ஆம் பாவங்கிறது வெற்றியை கொடுக்குறனால முயற்சி வெற்றி இது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு முக்கியம். ஸோ எந்த ஒரு கான்செப்டாக இருக்கட்டும், ஒரு வேலை தேடுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நோயால் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஆப்ரேஷனுங்கிறது ஒரு முயற்சி, சக்ஸஸ் ஆனால் தான் உங்களோட திரும்பி வர முடியும். இப்படி எல்லாத்துக்குமே இந்த 3-11ங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கிறனால தான் இந்த 3-11ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுனா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா 3ஆம் பாவம் 11ஆம் பாவத்துடைய சிறப்பு விரிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம பழமையாக பார்த்திங்கன்னா சில இந்த ராமாயணத்தில் கூட பார்த்திங்கன்னா ராவணன் மகனுடைய இந்திரஜித் பிறக்கும் பொழுது அனைத்து கிரகங்களையும் 11ஆம் பாவத்தில் இருக்கும்படியாக செஞ்சு பிறக்க வைக்க போனார். அந்த சமயத்தில் சனி பகவான் மட்டும் ஒரு கால் எடுத்து 12ல் வச்சதுனால ஸோ ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னு ஒரு புராண கதைகள் எல்லாம் உண்டு. 11ஆம் பாவத்துடைய அவ்வளோ மிகச்சிறப்பான விஷயங்களாக சொல்லியிருக்காங்க. அதை தான் நீங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க, ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. எங்களோட நினைவு கூர்ந்ததுக்கு நன்றி. ஸோ இப்போ இந்த 3-11ஆம் பாவத்தை எங்களுடைய வலிமையை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறும். ஸோ இந்த வலிமையை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கய்யா? ஸோ இதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இது வலிமை அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், வலிமை குறைவாக இருந்தால் என்ன நடக்கும்? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக இந்த 3-11 தன்மையை பற்றி நான் சொல்லிட்டேன். 3ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அவரோட தன்மைகள் முயற்சிகள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். யாருமே போய் அவர் ஃபோர்ஸ் பண்ணவே தேவையில்லை, அவரே முயற்சியை போட்டுக்கிட்டே இருப்பார். ரொம்ப தைரியமான நபராக, வீரியமான நபராக, விடாமுயற்சியோட எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற கண்ணோட்டத்தில் அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். 11ஆம் பாவம் அதே மாதிரி தான். வலிமையாக இருந்துச்சுன்னா தீர்வுகள் எல்லாமே தானாக தேடி வரும், அவர் கஷ்டப்படவே தேவையில்லை. இப்போ ஒரு பணமே வாங்கிட்டார், ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்கணுன்னா அந்த பணத்தை கொடுக்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்டோ அவங்க யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் வந்து அவருக்கு ஜாதக ரீதியாக ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம 3-11 அப்படிங்கிற தொடர்பு வந்து ஜாதக ரீதியாக வலிமையாக இருக்கும்போது அந்த பாவக காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு நிறையா கிடைக்கும், முயற்சியும் நிறைய எடுப்பாங்க, வெற்றியும் அவங்களுக்கு நிறையா கிடைக்கும். இதே வலிமை குறைவாக இருந்துச்சுன்னா முயற்சி பெருசாக எடுக்க முடியாது, எடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அது தடையாகிக்கிட்டே இருக்கும். 11ஆம் பாவத்தோட வலிமை குறைவாக இருந்தால் வெற்றி கிடைக்கும், ஆனால் தாமதமான வெற்றியாக இருக்கும், ரொம்ப டிலேவாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி அந்த வலிமையை பொறுத்து இதனுடைய பலன்களை பார்க்க முடியும். இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு 3-11ன்னு ஒரு நம்ம லக்னத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறோங்கய்யா. ஸோ இதே 3-11ங்கிறது இப்போ ஒரு நம்ம வீடு வாங்க போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு இந்த பாவத் பாவனம் ஒருங்கிற முறையில் 4-3, 4-11 இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து வேலை செய்யுங்களா ஐயா? நிச்சயமாக வேலை செய்யும். இந்த 3-11ங்கிறது வந்து லக்னத்துக்கு 3-11 இயக்கினாலே 12 பாவங்களோட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாமே சால்வ் ஆகிற மாதிரி அமைப்புகள் உண்டு. இன்னும் அக்யூரஸியாக ஒவ்வொரு பாவத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கணுன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் 3-11 இயக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண பாவங்கிறது 7ஆம் பாவம், அப்போ 7ஆம் பாவத்துக்கு 3-11ஆம் பாவத்தை இயக்கணும். ஒருத்தங்களுக்கு வெளிநாடு போகணும், விசா ப்ராசஸ் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா 12ஆம் பாவத்துக்கு 3-11 வந்து நம்ம இயக்கணும். ஒருத்தங்க வீடு கட்டணும் அப்படின்னா 4ஆம் பாவத்துக்கு 3-11 இயக்கணும். இப்படி இயக்க அவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும். ஓகே, ரொம்ப சிறப்புங்க. இப்போ எங்களுக்கு ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சு, அது ஒரு வலிமை குறைவு அப்படின்னா ஷார்ட்டாக ஏதாவது ஒரு கிரகத்துக்கு வந்து அதுக்கு நாங்கள் எப்படி பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்குன்னு மட்டும் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா. பொதுவாக வந்து நம்ம எப்பயுமே இந்த கிரகங்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அதுக்கான ஆக்டிவேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இளைய சகோதரனை குறிக்கும், இளைய சகோதரியை குறிக்கும். நீங்கள் இளைய சகோதரரை நல்லா பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு 3ஆம் பாவம் வலிமை அடையும். 3ஆம் பாவங்கிறது நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், நியூஸ் பேப்பர். ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகம், ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கி கொடுத்தாலும் 3ஆம் பாவம் சிறப்பாக இயங்கும். அதுக்கப்புறம் 11ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலுசை குறிக்கும், கணுக்காலில் போடுற கொலுசு. கொலுசு தானம் செஞ்சால் 11ஆம் பாவம் சிறப்பாக இயங்கும். 11ஆம் பாவம்னா உண்டியல். ஸோ யாருக்காவது உண்டியல் வாங்கி கொடுங்க, 11ஆம் பாவம் இயங்கும். இப்போ இந்த மாதிரி சூட்சமமான பொருட்களை தானம் செய்வதன் மூலமாக இந்த 2 பாவங்களோட வலிமையை வந்து நம்ம கூட்டிக்க முடியும். சிறப்புங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து எந்த கிரகம் வலிமையாக இருக்குது, எது வலிமை குறைவு அப்படிங்கிறத வந்து புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு சிரமங்கள் ஏற்படலாம். ஸோ அதுக்கு உங்களுடைய ஏதாவது ஆப்போ இல்லாட்டி ஏதாவது கன்சல்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இந்த கிரகம் சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், எந்த கிரகம் வலிமையாக இருக்குது, எந்த பாவம் வலிமையாக இருக்குது, வீக்காக இருக்குன்ட்டு. இதை வந்து நீங்கள் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் மூலிமாவும் தெரிஞ்சுக்க முடியும். சஸ்டிக் அப்ளிகேஷனுங்கிற ஒரு கம்பெனி நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதன் மூலிமா ஜோதிடத் மென்பொருள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம், சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப்னு சொல்லி. இந்த ஆப்பில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் ஃபீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 300 ரூபா பணம் கட்டினா போதும், உங்களுக்கு எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த கிரகம் வீக்காக இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற பல விவரங்கள் அடங்கிய ஒரு PDF உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க்கு QR கோடை நீங்கள் வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தி நிறையா பயன்களை அதை அடைய முடியும். ஒரு சிறப்பான உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி சொல்லியிருக்கீங்க. உதாரணத்துக்கு இந்த 4ஆம் பாவம் இயக்கணும் அப்படின்னா அதுக்கு 11ஆம் பாவம் வந்து 2ஆம் பாவத்தை வந்து ஒரு சீரான ஒரு அதனுடைய ஆக்டிவேஷன் நல்லா பண்ணும்போதே அந்த 4ஆம் பாவத்துக்கு உண்டான லாபம், ஒரு இடம் வாங்குகிறோம், நல்ல முறையில் லாபமாக விற்கணும், லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் பாவத்தை இயக்கும்போது ஸோ அந்த பாவத்மான முறையிலையும் இயக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி 3-11 வந்து பொதுவாக நம்ம இயக்கும் போதும் கிடைக்கலாம். ஸோ அப்போது தீர்வும் சொல்லிட்டீங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் டிஃபிகல்ட், அதுக்கும் இந்த ஆப் மூலயமா சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ இதை பயன்படுத்துகிறது தான் வந்து எங்களுடைய முக்கியமான பணி. ஸோ இது இந்த உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்காக இந்த ஒரு சிறப்பான தகவல் சொன்னதுக்காக பிரபஞ்சத்தின் சார்பாகவும் எங்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.